இதய முரளிகளும் அபிலாஷம் திரை அனுபவமும். காதல் கடிதங்களை இரண்டு வகையாக சொல்லலாம். எழுதிய பின் சரியான பெறுநரிடம் சென்று சேர்பவை ஒன்று, இறுதி வரை பெறுநரிடம் சேராமல் எழுதியவரிடமே பொக்கிஷமாய் இருப்பது மற்றொன்று. இந்த இரண்டாம் வகையை சேர்ந்த கடிதம் ஒன்றில் புதைந்திருக்கும் வழியை சொல்லும் கதைதான் அபிலாஷம் என்னும் மலையாள திரைப்படம். வாழ்க்கை சூழல் காரணமாக உள்ளம் கிளர்த்திய உணர்வை ஒருவர் மற்றொருவருக்கு வெளிப்படுத்த தவறிய 11 வயதினர் தான் அபிலாஷும் ஷெரினும். அலையில் ஆடும் காகித வாழ்வு அவர்களை பிரித்து தூரமாய் போட்டுவிட்டு போகிறது. 20 ஆண்டுகள் கழித்து இன்னொரு சூழலில் காலம் அவர்களை சந்திக்க வைக்கிறது. நேற்றின் சுமைகள் நெருக்க இரண்டாம் தருண சந்திப்பில் அவர்களின் வாழ்வு என்ன ஆகிறது என்பதுதான் கதை. 90களின் தொடக்கத்தில் வந்த தமிழ் காதல் கதைகளின் வார்ப்புறுப்பை கொண்டிருக்கும் திரைக்கதைதான் இது. தன்னளவில் தயக்கங்கள் கொண்ட கதாநாயகன், அவனுக்கு நித்தம் உதவிடும் பால்ய நண்பன், அதே ஊருக்கு பிரிவின் சுமையுடன் திரும்பும் நாயகி, இவர்கள்தான் பிரதானமான கதாபாத்திரங்கள். இவை போக சற்றே வலிந்து உள்நுழைக்கப்பட்ட ஓர் எதிர்மறை கதாபாத்திரம். இவற்றுடன் சிலிர்ப்பூட்டும் துணை கதாபாத்திரங்களையும் கொண்டு ஒரு மெல்லிய கதையை போரடிக்காமல் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு காட்சியில் அபிலாஷின் அம்மா தான் மீன் உண்ணாவிட்டாலும் மீன் சமைக்கும் போதெல்லாம் இறந்து போன தன்னுடைய கணவனின் வாசம் கூடவே இருப்பதாகவும், ஒருவரை விரும்புவது என்பது கைவிட முடியாத பழக்கம் என்று சொல்லும் காட்சி உட்பட வசனம் மெல்லிட வருடலாய் உணர்வை தருகிறது. ஆனால் இவ்வளவையும் மீறி கதை சொல்லல் முறையை நகைச்சுவையாக நகர்த்துவதா அல்லது அழுத்தமான உணர்வுகளால் கடத்துவதா என்கிற குழப்பம் திரைக்கதை நெடுகிலுமே தொடர்கிறது. மாறாக முடிவு யதார்த்தமாக அமைக்கப்பட்டிருப்பது வருடல்தான். மெல்லிய நகைச்சுவை கதாபாத்திரங்களில் மட்டுமே நடித்து பழகிய குரூப் அபிலாஷ் கதாபாத்திரத்தை ஏற்று சில முக்கிய கட்டங்களில் கதையை தாங்க முடியாமல் சற்றே தடுமாறி இருக்கிறார். ஆனால் ஷெரீனாக நடித்திருக்கும் தன்விராம் கடந்த காலத்தில் சோக சுமையை தன் உடல் மொழியில் அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இதமான சிறு பாடல்களும் கதையின் போக்குக்கு உதவுகின்றன. கதாசிரியர் ஜென்சி கச்சப்பிள்ளியின் எளிய கதையை சுவாரஸ்யம் கொண்டு இயக்கியிருக்கிறார் ஜாம்சு சைபா. மோகன்லாலில் L2 எம்ரான் வெளிவந்த அதே வாரத்தில் வெளியான இந்த படத்தின் மேல் விழுந்த வெளிச்சம் சற்று குறைவுதான். தமிழில் இதயம் படம் வெளியாகி பல 10 ஆண்டுகள் ஓடிவிட்டாலும் பொத்தி வைத்த காதலையும் சேர்ப்பிக்கப்படாத கடிதங்களையும் பொக்கிஷமாய் வைத்துக் கொண்டிருக்கும் இதய முரளிகள் திரைவெளியில் இன்னும் அமரத்துவத்துடன் விளங்குவது ஆச்சரியம்தான். அமேசான் பிரைம் மற்றும் மனோரமா மேக்ஸ் ஆகிய தளங்களில் காண கிடைக்கிறது அபிலாஷம் என்னும் இந்த மலையாள திரைப்படம்.